இதுவரைக்கும் நீங்க சாயப்பாவை வணங்கினது வேற. இந்த பதிவில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ரகசியம். இந்த ரகசியத்தை வேற எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாம இதுவரைக்கும் எந்த பதிவிலையும் இந்த ரகசியத்தை சொன்னது இல்லை. இன்னைக்கு சொல்ல வச்சிருக்கார். ஸோ இனி நீங்க வணங்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தெரியுமா? உங்க பகைவர்களே உங்களை கண்டு ஓட போறாங்க. உங்க துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறப்போகுது. நீங்க இதுவரைக்கும் விதைச்சிங்களே, அறுவடை பண்ண வேண்டாமா? நீங்க விதைச்சது பாதி மழையிலே போயிடுச்சு. ஆனா மிச்சம் பாதி இருக்குது. அது விளைச்சல 2 மடங்கு கொடுக்க போகுது. அதாவது பல சந்தோஷத்தை நீங்களும் உங்க குடும்பமும் அனுபவிக்க போறீங்க. பல லாப கணக்கு ஜாஸ்தியாக போகுது. உங்க வீட்டில் எல்லாம் நிறைஞ்சிருக்க போகுது. சண்டை சச்சரவுகள் எங்க வீட்டில் இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு கேட்கிற அளவுல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பொங்க போகுது. இந்த பதிவை முழுவதுமாக கவனிங்க, புரிஞ்சு வணங்குங்க. உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்டதுன்றத தெரிஞ்சுக்காமலே நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தோளில இப்பவே போட்டாச்சு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சூப்பரான பதிவு தான் இந்த பதிவு. என்னன்னா, இங்க நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். எங்க வீட்டில் நான் மட்டும்தான் சாயப்பாவை ஆர்வமா வணங்குறேன். அவரை பார்த்தாவே உடம்பு ஒரு எனர்ஜெட்டிக் இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கை வருது, ஒரு பலம் பெருகுது. ஆனா என்னுடைய அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ குழந்தைங்களோ பெருசா இவர் மேலே ஈடுபாடு இல்லை. அவங்கெல்லாம் ஒரு கடவுளை வணங்குறாங்க. ஆனா பட் யாரும் சாயப்பாவை வணங்கல. வணங்குற என்ன கூட கேலி கிண்டல் பண்றாங்க. ஏப்பா, இது நார்த் இந்தியன் சாமி, நம்ம கடவுள் முருகர், ஐயனார், குலதெய்வம், பெருமாள், சிவன் இப்படி வணங்குறத விட்டுட்டு நீயும் அவரை வணங்கிட்டு இருக்க. வணங்கு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஏன் இவ்வளோ பைத்தியமா நீ இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதை பற்றி தான் இந்த பதிவு. அடுத்தது, நாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம், அதை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அதே போல் இன்னைக்கு காலையில் கொடுத்த பதிவு ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. அதான் நானும் சொன்னேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பதிவை யாருமே பார்க்காம இருக்காதீங்க. பாம்பை பற்றி ஒரு 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 இது டைட்டில் போட்டிருக்கோம். அந்த பதிவு தான் இன்னைக்கு 12 மணிக்கு கொடுத்துருக்கக்கூடியதை தயவு செய்து இந்த பதிவு முடிஞ்சதும் அந்த பதிவை நாளைக்கு 12 மணிக்குள்ளே கேளுங்க. ரைட்டா? எதையுமே தள்ளிக்கிட்டே போகாதீங்க.
நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம். நோ, உடனே சட்டுன்னு பண்ணுங்க. ஏன்னா மெசேஜஸ் ஏகப்பட்டது இருக்குது அந்த பதிவில். அது மட்டும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பதிவை நிச்சயமாக பார்க்கணும். அதுக்கு தான் அந்த பதிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்ன ரீசன்? நான் சாயப்பா மேலே பயங்கரமான ஒரு வெறி, ஒரு உயிராக இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இப்போ என் கூட பிறந்தாங்க இல்லையா, அவங்களும் நான் வணங்குறத பார்த்து அவங்க வணங்குறாங்க. ஆனால் ஏன் அளவுக்கு அவங்க இல்லை. எனக்கு நல்லது நடக்குது, அதனால் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ரைட், இது உண்மை. ஆனால் கேட்டால் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. நாம் ஒரு கடவுளை வணங்குறோம், நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக ஓகே இன்னமும் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே கடையை க்ளோஸ் பண்ண, அடுத்த கடையை ஆரம்பிச்சிடலாம், அது அடுத்த கடவுளை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் மட்டும் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா, போன பிறவிலையும் அதுக்கு முந்தின பிறவிலையும் அவரை தான் நாம் வணங்கணும், அவர் கூட தான் நம்ம மனசை வச்சோம். அதனால இந்த பிறவிலையும் அவர் இருக்காரு, அடுத்த பிறவிலையும் அவர் இருப்பார். ஒரு பிறவியும் கடவுள் மாறாதுங்க, கடவுள் மாற மாட்டாங்க. அப்போ நம்ம சம்பந்தமே இல்லாம சாயப்பா எப்படி நமக்கு தெரிகிறாரு? அப்போ நம்ம குடும்பத்தில் தாத்தா சொன்னாங்களா, அப்பா சொன்னாங்களா, அம்மா சொன்னாங்களா? நீங்க வணங்கக்கூடிய காரணத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. அப்போதானே இன்னும் டீப் கான்சன்ட்ரேஷன்ல போகும். எதையுமே மேலோட்டமாக எடுத்துக்கிட்டா அது பலன் இல்லை. மூச்சு பயிற்சி நம்ம செய்ய சொல்கிறோன்னா, எங்க பிறந்ததில் இருந்து சாகிற வரைக்கும் மூச்சை உள்ளே விடுறோம் வெளி விடுறோம். என்ன இதுக்கு என்ன தனியாக பயிற்சினா? அப்படி கிடையாது. அதுக்குன்னு நேரத்தை உட்காந்தாதான் மூச்சு பயிற்சி. நடைப்பயிற்சி பண்ண சொன்னாங்க. நிறைய சாய்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி வீட்டுக்குள்ளேயே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடையாதான் நடந்துட்டுருக்க, இதுக்கு மேலே என்ன நடக்கிறது? அப்படி இருந்தும் அந்த வழி இருக்குதே அப்படின்றாங்க. நடைப்பயிற்சின்றது அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி பயிற்சி தான், அதான் பயிற்சி. மூச்சு பயிற்சி 15 நிமிஷம், எஸ். நடைப்பயிற்சி 40 நிமிஷம், எஸ். நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக நடக்க தான் போகிறீங்க. ஏன் வாழ்கிறதே சாகிற வரைக்கும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்க போகிறீங்க. அதெல்லாம் பயிற்சி ஆகிடாது. எங்கே கவனத்தை வைக்கிறோமோ அப்படி தான். அதே போல் எல்லாரும் வணங்குறோம், எஸ் வணங்குறோம், கடவுளே வணங்குறோம், சாய்பாவை வணங்குறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, என்ன நமக்கு எப்படி இவர் வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கவனத்தோட வணங்கலாம்ல. ஸோ அந்த கவனத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவு. ப்ளஸ் இன்னும் நம்ம என்னென்ன சில ப்ரொசீஜர் செய்யணுமோ அதையும் செஞ்சு 100% தயாராக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாங்க. வாழ்க்கையில் நிம்மதி முக்கியம். சந்தோஷத்தை விட நிம்மதி தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சந்தோஷம் வரும், துக்கம் வரும், போகும். ஆனால் நிம்மதின்றது மட்டும் இருந்துருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் இந்த பிறவியில். அப்போ நான் வணங்குறேன், அதாவது நீங்க வணங்குறீங்க, அவரை பார்க்கும்போதே கண்ணு கலங்குது. சாய்ராம் சொன்னாங்க, ரொம்ப முடியலைங்க, ரொம்ப வலியோட நான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய நம்ம சாய்பாவோட ஃபோட்டோ பார்த்த உடனே மனசு குளிர்ச்சி, கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீர். எங்கே போனாலும் நீ இருக்கிறியே, எங்கே போனாலும் நீ இருக்கிறியே, இனி எனக்கு என்ன கவலை அப்படின்னு போனேன். 2-3 மணி நேரம் டெஸ்ட் எடுத்தாங்க, கன்சல்டிங் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் நாங்கள் வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்தோம். டாக்டர் மெடிசன் கொடுத்து அடுத்த ஒரு 20 நாள் ரிவ்யூ வாங்க, சரியாயிடும், பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் கண்ணா பின்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் எங்களை திட்டுனாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்த்து இந்த வலிக்கு அதாக இருக்குமா இதாக இருக்குமான்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகி பேனிக் ஆகி பயந்து
நாங்கள் இருக்கும்போது அதே பயத்தோட போகும்போது சாய்பாவோட ஃபோட்டோ பார்க்கும்போது என்னால் அந்த கண்ணீரை அடக்கவே முடியல. ஹாஸ்பிட்டலில் கன்சல்டிங் ரூம்லேயும் டாக்டர் வந்து சாய்பாவோட ஃபோட்டோ வச்சுருக்கும்போது எனக்கு அவர் ஒரு மருத்துவராக இருந்து எனக்கு வந்து சில விஷயத்த சொல்லும்போது டக்குன்னு எனக்கு அன்பே சாய் ஞாபகம் வந்தது. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட மனசுலேயும் இவர் பயங்கரமான ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காருன்னு நினச்சி எனக்கு நான் கண்ணீர் விட்டேன். நாங்கள் அதாவது போன ஜென்மம் நம்ம என்னைக்கு மனித பிறவியாக எடுத்தோமோ அன்னைக்கெல்லாம் இவரை தான் வணங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் இல்லையே. சரியான கேள்வி தானே. சமாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100வது வருஷத்தை தாண்டி இருக்கு. அப்போ வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 300 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா அவர் வந்து ஒரு அவதாரமாக தான் இருக்கார் இல்லையா? ஸோ வந்து ஒரு அவதாரம். அப்போ என்னது, ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், அப்புறம் இது மாதிரி ஏதோ ஒரு அவதாரங்கள். அப்போ அந்த கடவுளை தான் வணங்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்து அப்படி தான் வணங்கிக்கிட்டே இருக்கோம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெயர் மாறி மாறி வருது. ஸோ இப்போ ஃபைனலி என்ன வந்திருக்குது, சாயி பாபா. அப்போ நம்ம பாபாவை தூக்கிட்டு சாயப்பான்னு மாற்றிட்டோம். ரைட்டா? சாயப்பான்னு மாற்றிட்டோம். அப்போது அதனால தான் அவரை பார்க்கும்போது ஒரு மைண்டில் ஒரு தெளிவு, ஒரு மனசில் ஒரு நெகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு வேகம். இவரை தாண்டி எனக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது இதுக்கு யாரும் ட்ரெயின் பண்ணல, இது யாரும் உங்களை ட்ரைனிங் பண்ண முடியாது. ஸோ மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது என்ன மாதிரி ஆளாக இருக்கலாம், இல்லை வேற ஆளாக இருக்கலாம். பட் சம் பர்சன்ஸ் யாராவது உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, ரிமைண்ட் பண்ணுவாங்க, நினைவூட்டுதல், அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு அம்னீஷியா பேஷண்ட் பரிசை மறந்துடுவாங்க. அப்போது அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? அப்போ அவங்கக்கிட்ட வந்து இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஒரு நாள் எல்லா விஷயமும் ரீகால் ஆகும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அது போல தான் இதுவும். அப்போது இவரை வணங்கும் போது என்ன ரீசன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ரீசன். இந்த ரீசனை நீங்கள் இன்னும் ஆழ் மனசில் கொண்டு போய் செலுத்திட்டீங்கன்னா இன்னும் அவர்கிட்ட நெருங்குவீங்க. எனக்கு கன்ஃபியூஷன் இல்லாத அளவுக்கு உங்கள் வர்ஷிப் இருக்கும், உங்கள் பிரார்த்தனை இருக்கும், உங்கள் நம்பிக்கை இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் இவ்வளவு தூரம் வெறியாக இருக்கீங்க, ஏன் மற்றவர்கள் வெறியா இல்லை? ஏன் மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல? நம்ம சாயப்பான்னு சொல்கிறோம், அவங்க சாய்பாபான்னு சொல்கிறாங்க. அவங்க குரலில் உணர்ச்சி இல்லை, உங்கள் குரலில் உணர்ச்சி இருக்குது. உங்கள் குரலில் உங்கள் கண்ணில் அழுகை இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் கண்ணு கலங்குறீங்க. என்ன ரீசன்னா, இந்த ஜென்மம் பல ஜென்மத்தோட தொடர்புடையது. இன்னைக்கு நான் இருக்க, நீங்கள் என் மேலே அன்பு வைக்கிறீங்க, நீங்கள் இருக்கீங்க, நான் உங்கள் மேலே அன்பு வைக்கிறேன். என்ன காரணம்? ஸோ எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் கேட்கவோ பார்க்கவோ நினைக்கவோ உணரவோ முடியவே முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பள்ளியாக இருக்கட்டும், கற்பாம்பூச்சியாக இருக்கட்டும், எல்லாமே பூர்வ ஜென்மத்தை கூட தொடர்புடையது தான். இதெல்லாம் போன ஜென்மத்தில் இருந்தது, அடுத்த ஜென்மம் எடுப்போம்ல, அப்பையும் இந்த வரும், எல்லாமே வரும், எல்லாமே நடக்கும். காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைக்கணும். ஆனால் இந்த உலகம், மாயை, ஷாத்தான், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெகட்டிவாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதை ஒரு எதிர்மறை எண்ணங்களாக கொண்டு அதை ஒரு வில்லனிசமாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஹீரோயிசத்தை முறியடித்து வில்லனிசமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் பைத்தியம் பிடிச்சி தெருவில் அழகணும், இதுதான் அவ கணக்கு. எவன் கணக்கு? ஷாத்தான். நல்லா சொல்லுங்க, ஷாத்தானோட கணக்கு என்னது?
உங்களை பைத்தியம் பிடிச்சி அலையணும். உண்மை விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடாது, உண்மையை தெரிஞ்சுக்க கூடாது, கடவுள்கிட்ட நெருங்கக்கூடாது. இது எல்லாமே தான் அவன் எதிர்பார்க்குறான். அதை நீங்கள் திருப்திகரமாக செய்கிறீங்க. 10 பேர் ஏப்பா சாய்ப்பா ஏன்பா வணங்குற, அவர் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வர மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் இருக்கும்போது அது அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஈர்க்குது. உடனே என்ன பண்ணுறோம், நம்ம ஜென்மமாக கும்புற சாய்ப்பாவை விட்டுட்டு உடனே டக்குன்னு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதாவது சென்டராக நம்ம பூஜை ரூமில் சென்டராக இருந்த சாய்ப்பா கொஞ்சம் ஒதுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செல்ஃபில் போயிட்டாரு, அது ஓரமாக போயிடுச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பிறர் சொல்வதை நம்பி நாம் சோர்ந்து போகிறோம். ஸோ பிறர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்களா? இல்லையே. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலையே. நம்பிக்கை கொடுத்துருந்தா ஜெகஜோதியாக வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் இன்னைக்கு இல்லையே. அப்போ பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாத்தானுடைய வார்த்தைகள். அதுக்காக உங்களை குறை சொல்கிறவங்கெல்லாம் சாத்தான்னு சொல்லிட முடியாது. அவன் அவர்கள் மூலமாக அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். அவனோட திட்டம் என்ன? உங்களை வீழ்த்தணும், அவனுடைய இடத்த சேர்த்துக்கணும். ரைட்டா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். ஒரு நம்ம வீடு விட்டுருங்க, சும்மா ஒரு 5-6 பேர் ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது ஒரு ஹாஸ்டலில் இருக்கோன்னா அங்கே குரூப் செட் ஆகும். அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர்னா 3 பேர் அப்படி பிரித்து ஒரு 4 பேருக்கு 2 பேர் எதிராக இருப்பாங்க. அப்போ என்னென்னா எல்லாரையும் சேர்த்துட்டா தான் ஒரு பலம் காட்ட முடியும்னு சொல்லி சாத்தான் அவனுடைய வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவன் உங்க மனசுல ஒரு தீய எண்ணத்தை உருவாக்குறான். அந்த தீய எண்ணம் என்ன தெரியுமா? அடுத்தவனை குறை சொல்றதும், அடுத்தவனை அசிங்கப்படுத்துறதும், அடுத்தவன் மேல பழி போடுறதும். அப்ப இங்க என்ன ஆகுது? நானா இப்படி அப்படின்னு கேட்டவங்க ஜாஸ்தி. இங்க அன்பேசாயில என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணும்போது சில பேர் சொன்னது, ஆனால் ஒரு காலத்தில் நான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்ல ஒரு குழந்தையாகவே இருந்தேன். ஆனால் இந்த இடைப்பட்ட 2-3 வருஷத்தில் நான் எப்படி மாறினே தெரியல. எனக்கே ஷாக்காக இருக்குது. நாம் எப்படி இவ்வளவு மோசமான ஒரு மனநிலையில் இருக்கோம்? ஏன் இவ்வளவு எதிரியாகவே எல்லாரையும் நம்ம பார்த்துட்ருக்கோம்? ஒரு காலத்தில் நம்ம எவ்வளவு அன்பாக இருந்தோம் எல்லாரு மேலேயும், ஆனால் இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குதுன்னா அதுதான் ரீசன். ஸோ சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கா, இந்த நேரத்தில் இந்த குழந்தைய நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அப்போது அவன் நிறைய விஷயங்களை நம்ம முன்னாடி கொடுக்குறான். அது நமக்கு பிடிச்சது போலவும் இருக்குது. ஏன்னா எனக்குமே நல்ல சக்தி தீய சக்தி 2 சக்தி இருக்கு. நல்ல சக்தி ஒன்று இருந்தால் தீய சக்தி ஒன்று இருக்கும். தீய சக்தி ஒன்று இருந்துச்சுன்னா நல்ல சக்தி இருக்கும். அப்போது நம்முடைய எண்ணங்கள், நம்ம இதயத்தில் இருந்து எழக்கூடிய எண்ணங்கள் எதை பொறுத்து இருக்குதோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும். அதுவே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். அப்போது 10 வயசு வரைக்கும் நம்ம யாருடைய வாழ்க்கையை கெடுக்கலை. அடுத்த 20 வயசு வரைக்கும் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலை. 20க்கு மேலே நமக்கு சில விஷயம் கிடைக்கல அப்படின்னும் போது நாம் கோபப்பட்டோம், ஆக்ரோஷம் அடைஞ்சோம். அப்போது நமக்கு கிடைக்காததை இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கும் போது நம்மளால் ஏற்றுக்க முடியல. அங்கே தான் நம்ம இதயம் மோசமாச்சு. அங்கே தான் நம்ம இதயம் போச்சு, பொட்டுன்னு போச்சு. அப்போ அங்கே ஆரம்பித்த இதயம், அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு மேலும் மேலும் அழுக்குகள் நிறைந்ததாகவே போயிடுச்சு. எல்லா வீட்டிலையும் மருமக சூப்பராக இருக்காங்க, ஆனால் என் வீட்டில் பாரு மருமக எவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியார்களும், எல்லா வீட்டிலையும் புருஷங்க நல்லா இருக்காங்க, ஆனால் என் வீட்டில் பாரு எவ்வளோ மோசமான புருஷன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கும் போது
நீங்க அடுத்தவங்க மேல பொறாமப்படுறீங்க. எஸ், இது ஃபேக்ட். ஆனா அதை ஒத்துக்க மனசு வரல. இங்க பல பேருக்கு ஒத்துக்க மனசு வரல. நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். என்னால அதுல இருந்து மீளணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கலையேன்னு நினைக்கும் போது உங்க மனசு எவ்வளவு மோசமா இருக்குதுன்றத ஒரு கணம் திங்க் பண்ணி பார்த்தீங்களா? சரி, எனக்கு தான் இப்படி நடந்தது, மற்றவங்களுக்காவது நல்லபடியா நடந்தது, சந்தோஷமா இருக்கட்டும்னா அந்த எண்ணமே உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ அந்த எண்ணம் வந்திருக்குதுன்னா உங்களால் முடியல, டாலரேட் பண்ண முடியல. நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள், ஆனால் அடுத்தவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா. எப்படிப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? நம்ம வீட்லேயும் தான் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், என்னென்னமோ செய்கிறோம், எவ்வளவோ நல்லது பண்ணுறோம். ஆனால் எனக்கு மட்டும் கர்மம் பிடிச்ச விஷயம் ஒவ்வொன்றும் கர்மமாகவே நடக்குது, மோசமாகவே நடக்குது. இப்படி சொல்லக்கூடிய மனுஷங்க நிறைய. அப்போ உங்க மனசுல எவ்வளவு கேடுகட்ட எண்ணங்கள் அந்த சாத்தான் விதைச்சிருக்கான்னு பாருங்க. அப்போ இது ஸ்டார்டிங். இது ஒவ்வொரு நாளும் விதைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் விதைக்கிறத நிறுத்தல. ஏன்னா நிறுத்த நீங்க தான் முடிவு பண்ண. இது உங்க இடம். அவன் விதைக்கிறான். உங்க இடத்துல நீங்க எதை விதைக்கணும் விதைக்கக்கூடாது முடிவு பண்றது நீங்க. அப்போ அவன் விதைக்கிறத நீங்க தடுக்கலைன்னா நீங்க எந்த அளவுக்கு மந்தத்தில் இருக்கீங்கன்னு பாருங்க. ஒருத்தன் அடிக்கிறான்னா திருப்பி அடிக்கணும். அவன் அடிக்கிறான்ற உணர்வு இல்லைன்னா நம்ம உயிரில்லாத மனிதர்களா என்ன? அப்போ அவன் சின்னதாக விதைக்கும் போது என்ன பண்ணணும்? அதை பிடுங்கி போடணும். அதை விதைய தூக்கி எறியணும். அப்படி எரிய ஆரம்பிச்சுட்டா விதைக்கிறத நிறுத்துவான். ஆனால் விதைச்சிக்கிட்டே இருக்கான். விதைச்சது ஒரு பக்கம் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. காடு போல இருக்கு. இது காடு போல இருக்கு. ஸோ சரி பண்ண நிறைய நேரம் வேணும். அப்போ அவன் விதைக்கிறத நிறுத்தணும். அப்பனா என்ன அர்த்தம்? தீய எண்ணங்களை நிறுத்து. தீய எண்ணங்களுக்கு பின்னாடி ஓடாத, அது ஒன்று அழிச்சிடும். நீயா பற்ற வச்சது தான் நெருப்பு. அதை அணைக்கக்கூடியதும் உன்கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் இல்லை. ஏன்னா கடவுள் நம்ம இதயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. அந்த இதயத்தில் எந்த மாதிரி எண்ணங்களை நீ வச்சிருக்க, அதை எப்படிலாம் அதை கழிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை அதை ஆக்கணும்னு நினைக்கிறியான்றத கடவுளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம அழிக்க வேண்டியதை அழிக்கவே இல்லை. அழிக்காமல் இருப்பதால தான் வாழ்க்கை அழிஞ்சு கொண்டே இருக்குது. இப்போ கூட சொல்கிறேனே, உங்கள் ப்ராப்ளம் என்ன? எந்த மனுஷன் மேலே உங்களுக்கு ப்ராப்ளம்? அப்போது அந்த மனுஷனை மோசமானவனை சித்தரிக்காதீங்க. ரெண்டாவது, அந்த மனுஷன் மாதிரி இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நல்லது நடக்குதே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழிச்சிடுங்க. அப்போ கடவுள் பார்க்குறாரு, இதயத்துடைய அந்த புனித தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. அதை ரசிக்கிறாரு. ரசிக்கும் போது என்ன ஆகுது? உங்கள் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், அது மங்களா ஆரம்பித்து இன்னும் நல்லா பிரைட் ஆக்கும் போது தான் தெரியுது நீங்கள் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள்னு. ஸோ எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு ஏன் தோல்விகளை தலையில் சுமக்கணும்? சொல்லுங்க. தோல்விகள் தான் நண்பன் சொல்லியிருக்கேன். அதுக்காக வெற்றி பெற வேண்டிய இடத்துலையுமா தோல்வியை வச்சுக்கிறது? நிம்மதியாக இருக்க வேண்டிய இடத்துல கூடவா ஒரு கவலைகளோட, பயத்தோட, பதட்டத்தோட, அவநம்பிக்கையோட வாழ்றது? இது சரிப்பட்டு வரும் நினைக்கிறீங்க? நோ, இது தப்பு. இது தப்பான வழி. வாழ வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அதற்கு முழு தகுதி இருக்கு. தகுதியை வளர்த்துக்கிட்டா எல்லாமே சரியாகும். தகுதியை தான் வளர்த்துக்கணும். தகுதி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் தகுதி வேணும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையோட அந்த அறிவு, அதுதான் தகுதின்றது.
நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பலர், முடியும்னு நினைச்சவன் சிலர். முடியும்னு நினைச்சவன் குடும்பத்தோட சந்தோஷமா ஹாப்பியா இருக்கான், கோயிலுக்கு நன்றி செலுத்துறான், கடவுளுக்கு நன்றி செலுத்துறான். அவன் வீடு ஆனந்தம் இருக்கக்கூடிய வீடா, சந்தோஷம் நிறைஞ்ச வீடா, நிம்மதி நிறைஞ்ச வீடா இருக்குது. அந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு கோபமும் கஷ்டமும் ஏமாற்றமும் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? அவர்களா? அப்போ நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சாயப்பா மேல இவ்வளவு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை, பட் எனக்கு இருக்குது அப்படின்னா உங்க பூர்வ ஜென்மம் அப்படிப்பட்டதாக இருக்குது. உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சா? இதை எதுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன்னா, ஒரு 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 சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சாய்ரா, அவங்க வந்து ஏஜ் வந்து 40 சம்திங், 40 ப்ளஸ். அவங்க வந்து 20 வயசுல இருந்து அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் சாய்பாவோட மெகா பயங்கர டிவோட்டி. பட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கணவரெல்லாம் ரொம்ப கேலி கிண்டல், என்ன எப்படி நீ வந்து இப்படி ஒரு சாமியெல்லாம் கும்பிட்ற, அவரு முஸ்லீமு அது இதுன்னு சொல்லி அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரி மாமனார் சொல்கிறாங்க மாமியார் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கிடக்குது. 40 ப்ளஸ். அவங்க சொல்லும்போது என்ன அந்த ஏஜ் நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க சொன்னதால் ஒரு 40 வயசு, ஒரு 10 வயசு வரைக்குங்க அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாமே தூக்கி பீரோ. நம்ம என்றைக்குமே என்னமோ அந்த சாமி ஃபோட்டோலாம் கவுத்து தானே வைப்போம், அது மாதிரி கவுத்து வச்சுருக்காங்க. கவுத்து வச்சுட்டு அடுத்த இதில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு அவங்க கணவர் சந்திக்கிறார். அந்த நேரத்தில் சட்டுன்னு சாய்ப்பா கனவுல வந்து, என்னை ஏன் நீ மறந்த, எவ்வளவு கஷ்டம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை குரல், ஒரு எச்சரிக்கை குரல், பிரம்மாண்டமான எச்சரிக்கை குரல். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி அவங்க மாமனார் மாமியார் என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க திருப்பி என்ன என்ன அதே தோரணையில் பதில் சொல்லி, இதை பாருங்க, எனக்கு இவர் தான், இவரை வணங்காமல் இருக்கும்போது தான் இந்த 10 வருஷமாக என்னோட உங்கள் பையன், அதாவது என் கணவருக்கு கடன் தொல்லை, அவர் சரக்கு அடித்து கீழே உழுந்து பொத்துன்னு இப்படி கிடக்கிறாரே அப்படின்னு. ஸோ நான் மறுபடியும் எடுத்து வச்சு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் என் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அதாவது போன ஜென்மத்தில் இவர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நம்ம இத்தனை வருஷம், அதாவது மற்றவங்களால் திணிக்கப்பட்டோமா, இல்லை போன ஜென்மத்தில் இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அவர் கூட நாம் இருந்தோமா வாழ்ந்தோமா பிரார்த்தனை பண்ணோமான்றதுக்கு இது அருமையான ஒரு ஒரு விஷயம். அதாவது நாம் கும்பிட்ற கடவுள் தான் டாப்பு, மற்ற கடவுள் எல்லாம் டூப்பு. சாயப்பா தான் சூப்பர் கடவுள், மற்ற கடவுள்லாம் சும்மாங்க, அதெல்லாம் வந்து எந்த விதமான பலனும் கொடுக்கல, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு யாராவது சொல்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாயப்பா போன ஜென்மத்திலலாம் இல்லை, அவங்க இந்த ஜென்மத்தில் யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ வணங்குனா நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கிறத வச்சு இவங்க வந்து மற்ற கடவுளெல்லாம் டூப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் சாயப்பா கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது போகுது அப்படின்னா இவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பல ஜென்மத்தில் அவருடைய தொடர்பில் இருக்கிறவங்க எல்லா கடவுளையும் மதிப்பார்கள், எல்லா கடவுளையும், எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளையும் மதிப்பார்கள். அப்போது நீங்கள் எந்த ரகம், நீங்கள் எந்த ரகத்தில் இருக்கீங்கன்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்க.
இல்லை நான் வந்து 2வது ரகத்தில் தான் இருக்கேன், இப்படி தான் நான் நினச்சேன், சாய்ப்பா தான் பலம் வாய்ந்தவர், மற்ற கடவுள் எல்லாம் டூப்பு அப்படின்னா, தயவு செய்து உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்க. நீங்கள் மனசை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா அவர் அழைக்கும் போது அவர் வந்துடுவார். அப்போ இந்த ஜென்மத்தில் இருந்து அவர் உங்களுடைய ஆஸ்தான ஒரு சிநேகிதனா, ஒரு குருவா, ஒரு கடவுளா, ஒரு தாயா, ஒரு தந்தையா வந்துடுவார். ரைட்டா? ஆனால் உங்கள் விருப்பம்தான், எல்லாமே உங்கள் விருப்பம்தான். அப்போ 2வது கேட்டகரியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, எஸ், போன ஜென்மத்தில் எதோ நம்ம கும்பிட்டோம், என்னமோ பண்ணோம், கும்பிடாமல் இருந்தோம், கும்பிட்டும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி போயிருக்கும். பட் எஸ், இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறோன்னா, பூர்வ ஜென்மா அவர் கூட தான் நம்ம இருந்தோம். அதனால தான் கடவுளையும், எல்லா கடவுளையும் ஒரே கடவுளா, ஒரே பலம் வாய்ந்தவரா, ஒரே அன்பு வாய்ந்தவரா நம்ம நினைக்கிறோம். ஸோ மனுஷங்க மேலேயும் அன்போட இரக்கத்தோட இருக்கும். ஏன்னா இந்த கடவுள், அதாவது சாயப்பான்ற கடவுள் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அவருக்கு நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுத்த பாடத்தை தான் இன்னைக்கு சூப்பராக செமையாக இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சாய்ராம் கூட சொன்னாங்க, அண்ணா நான் கிறிஸ்டின்னு, ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, சாய்ப்பாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்காக நான் வந்து சர்ச்சுக்கு நான் போகாமலாம் இல்லை, நான் பைபிளை ரெகுலராக படிக்கிறேன், அதே போல் சச்சரித்திரமும் படிக்கிறேன். இது தப்பா சரியா? எல்லாமே சரிதாங்க. எது கடவுளை வணங்குறதுல தப்பு சரின்னு சொல்லாதீங்க, அது முட்டாளுங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இந்த கடவுளை கும்பிட்டா உனக்கு பலன் இல்லைன்னா யார் சொல்கிறாங்களோ அவங்க வடிகட்டின முட்டாள். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வடிகட்டின முட்டாள். கடவுளை பற்றி என்னங்க தெரியும்? கடவுளை பற்றி என்ன தெரியும்? இப்போது நாம் ஹிந்துவில் இருக்கோம், ஜீசஸை வணங்குறோம். ஏன் நீ போன ஜென்மத்தில் ஜீசஸை கும்பிட்ட, ரைட், இப்போ நீ ஜீசஸை கும்பிடக்கூடாது, வேற மதம், அந்த சாமி வந்து பவர்ஃபுல் இல்லை, நம்ம கடவுளை தான் நீ வணங்கணும், அந்த கடவுளாக பொய் கடவுள் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க வடிகட்டின முட்டாள். ஏன்னா கடவுளை பற்றி என்ன தெரியும்? கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியல. அப்போது இந்த கடவுள் அந்த கடவுள்லாம் இல்லை, எக்கடவுளும் ஒரே கடவுள் தான், எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். நீ மக்கள் மீதும் உன்னுடைய உறவுகள் மீதும் எல்லா உயிரினங்கள் மேலும் கருணையோடு இரு, இரக்கமாக இரு. இது ஒன்று தான். இரக்கமும் கருணையும் எங்கே நிற்குதோ அதுதான் கடவுள். சரிங்களா? அதனால் நாம் வந்து என்றைக்குமே அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குறுகிய மனம் படைத்த குழந்தைகளாக இருக்காதீங்க. அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப குறுகிடும். ஒரு குறுகலான இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? மூச்சு விட முடியுமா? மூச்சு அடைக்காதா? ஸோ நம்மளாம் பரந்த மனது கொண்டவர்கள், அப்போ தான் பறந்து வாழ முடியும். ஓகே? ஸோ யாரையும் கேவலமாக நினைக்கக்கூடாது. ஸோ ஈவன் கடவுளையும் சரி, என் கடவுள் இஸ் பெஸ்ட், மற்ற கடவுள் இஸ் ஒர்ஸ்ட் சொல்கிற இடத்துல நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் கூட உங்களை வெறுப்பார், உங்களை கைவிடுவார். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ என்ன நடக்கணும்? என் கடவுள் கைவிடக்கூடாதுன்னா நீ எல்லா கடவுளையும் வணங்கு, எல்லா கடவுளையும் மரியாதை. கோயிலுக்கு, எல்லா கோயிலுங்க போ, மசூதிக்கு போக முடியுமா போ, பைபிள் படிக்க முடியுமா படி. என்ன கடவுளோட வார்த்தை தானே. குரான் படிக்க முடியுதா படி. சும்மா இதெல்லாம் வந்து அது இது அதெல்லாம் வேண்டாம். அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, நமக்கு எங்கே போச்சு புத்தி? எல்லாரையும் நேசிப்போம். மனித நேயம் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க உதவி கேட்டாங்கன்னா உதவி செய்யாமல் இருக்கிறது தான் இருக்கிறதுல ஒர்ஸ்ட்டு. உதவி கேட்டாங்கன்னா அது எந்த மதமாக இருக்கட்டும், படித்தவனா படிக்காதவனா, ஜாதி அது இது எதை பற்றி நினைக்கூடாது, ஓடோடி போய் உதவிகள் செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை நினச்சி பெருமைப்படுவார், கடவுள் உங்களை நினச்சி சந்தோஷப்படுவார், ஆனந்தத்தில் அத்தனையும் கொடுப்பார்.
உங்க கைகளை ஓங்க வைப்பார், உங்க கைகளை வள்ளலாக்குவார். அதாவது தலை குனிஞ்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே, தலை நிமிர்ந்து வாழுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே